இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நீங்கள் ஆங்கிலத்தை எழுதி பயிற்சி பெறும் ஒரு அடிப்படை பயிலுனராயின் இன்றைய வீடியோ உங்களுக்கானது. ஒவ்வொரு வினைச்சொற்களை நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்கும் போதும் நான் இப்போது கூறுவது போல் கேட்பீர்களானால் எழுத்து வளமையிலோ பேச்சு வளமையிலோ எந்தவித இலக்கண பிழையுமின்றி உங்களால் ஆங்கிலத்தை பயன்படுத்த முடியும். If you are ready, let's start. G-I-V-E, give அப்படின்னா கொடு என்னும் வினைச்சொல். இதை நாம் to infinitive ஆக எப்படி சொல்லலாம்? To give, கொடு அல்லது கொடுக்க என்பது அதன் அர்த்தம். Give என்பது அடிப்படை வினை வடிவம். Base form of the verb. You can say in present form. அதனுடைய அர்த்தம் தமிழில் எவ்வாறு சொல்லலாம்? கொடுத்தல் அல்லது வழங்குதல். கொடுக்கிறேன், கொடுக்கிறோம், கொடுக்கிறாய், கொடுக்கிறீர்கள், கொடுக்கிறார்கள். Gives, S form of the verb. கொடுக்கிறாள், கொடுக்கிறான், கொடுக்கிறது. Gave, past form of the verb. இறந்த கால வடிவம். கொடுத்தேன், கொடுத்தோம், கொடுத்தாய், கொடுத்தீர்கள், கொடுத்தாள், கொடுத்தான், கொடுத்தது, கொடுத்தார்கள். Giving, present participle. நிகழ்கால வினை எச்ச வடிவம். கொடுத்து கொண்டு. Given, past participle. இறந்த கால வினை எச்ச வடிவம். கொடுத்து. நீங்கள் இந்த 2 பார்ட்டிசிபிளையும் பார்த்தீர்களானால் அதன் தமிழ் அர்த்தத்தின் மூலமே உங்களுக்கு அவற்றுக்கு உதவி வினைச்சொல் வேண்டும் என்பது தெளிவாக புரியும். கிவிங், கொடுத்து கொண்டு, அப்போ அதை முற்றுப்பெற வைப்பதற்கு எங்களுக்கு உதவி வினைச்சொல் கட்டாயம் தேவை. கிவன், கொடுத்து, ஆகவே அதையும் முற்றுப்பெற வைக்க நமக்கு உதவி வினைச்சொல் தேவை. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வினைச்சொல்லின் உதவி வினைச்சொற்களவை ஹெல்பிங் வெர்ப்ஸ் am, is, are, was, were, will be. ரொம்ப இலகுவாக இருக்கிறது அல்லவா? ஏன் be என்பது இரு என்பதை குறிக்கும். அதனுடைய நிகழ்கால வடிவம் am, is, are. இறந்த கால வடிவம் was, were. எதிர்கால வடிவம் will be. அப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறேன், கொடுத்து கொண்டு இருந்தேன், கொடுத்து கொண்டு இருப்பேன் என்றவாறு அதை முற்றுப்பெற வைக்க முடியும். இதே போல given என்பது கொடுத்து. இந்த has haveக்கு உதவி வினை சொல்லாக வரும்போது இரு என்கிற அர்த்தம் உண்டு. அதாவது I have given, நான் கொடுத்து இருக்கிறேன். I had given, நான் கொடுத்து இருந்தேன். I will have given, நான் கொடுத்து இருப்பேன். இப்போ உங்களுக்கு நன்றாக புரிகின்றதா? ஒவ்வொரு வினை சொற்களையும் நீங்கள் இவ்வாறு அர்த்தம் புரிந்து கற்றுக்கொண்டீர்களானால் இலக்கண பிழை என்பது கனவிலும் வராது. என்று ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். நான் சொல்ல போகும் தமிழ் வாக்கியங்களுக்கு நீங்களாகவே தான் ஆங்கிலம் சொல்ல போகின்றீர்கள். அவள் கொடுத்தாள். உங்க எல்லாருக்கும் தெரியும் அவள் என்பதற்கு ஆங்கிலம் எப்படி சொல்வீங்க? வெரி குட். She gave. She gave. அவன் ஒரு பொம்மை கொடுத்தான். Well done. He gave a doll. He gave a doll. நாங்கள் ஒரு பரிசு கொடுத்தோம். Very good. We gave a gift.
We gave a gift. நீங்கள் ஒரு சாரி கொடுத்தீர்கள். Superb. You gave a sari. You gave a sari. அவர்கள் இதை கொடுத்தார்கள். Marvelous. They gave this. They gave this. ரொம்ப இலகுவாக இருந்ததல்லவா? உணர்ச்சி வசப்படாதே. எப்படி சொல்வோம்? Don't be emotional. Don't be emotional. Again, don't be emotional. பொறாமைப்படாதே. Well done. Don't be jealous. Don't be jealous. Say again. Don't be jealous. என்ன தப்பா எடுத்துக்காத. எப்படி சொல்லலாம்? Don't mistake me. Don't mistake me. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. Don't mistake me. எனக்கு உங்க உதவி தேவை. எப்படி கேட்கலாம்? I need your help. I need your help. Again. I need your help. அவனுக்கு உங்களோட உதவி தேவை. எப்படி சொல்லலாம்? Very good. He, singular, ஒருமை. He needs your help. Well done. He needs your help. அவளுக்கு உங்களுடைய உதவி தேவை. எப்படி சொல்லலாம்? Very good. She needs your help. She needs your help. எனக்கு உங்க உதவி தேவையில்லை. சில பேர் உதவி செய்யறேன்னு சொல்லி உபத்திரவம் செய்வாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? எனக்கு உங்க உதவி தேவையில்லை. எப்படி சொல்லலாம்? I don't need your help. I don't need your help. Again. I don't need your help. I don't need your help. எனக்கு உங்க உதவி எதுவுமே தேவையில்லை. எப்படி சொல்லலாம்? I don't need any of your help. I don't need any of your help. உனக்கு என் உதவி தேவையா? எப்படி கேட்கலாம்? Do you need my help? Do you need my help? Please ask with me. என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Do you need my help? Again. Do you need my help? எத்தனை மணிக்கு? எப்படி கேட்கலாம்? ரொம்ப ஈஸி. Very good. At what time? At what time? இதுவே எப்போது என்றால் எப்படி கேட்டிருக்கலாம்? When? When? Just அந்த வார்த்தை மட்டுமே போதும். When? அது நீயா? பழைய போட்டோஸ் பாருங்க. ஓ, இது நீயா? எப்படி கேட்கலாம்? Is that you? Is that you? Or is this you? Is it you? எப்படி வேணும்னாலும் கேட்கலாம். புறக்கணிக்காதே. எப்படி சொல்ல முடியும்? Don't ignore. Don't ignore. Don't ignore. இதுவே தவிர்க்காதே என்றால் எப்படி சொல்லலாம்? Very good. Don't avoid. Don't avoid. என்னை தவிர்க்காதே. Well done. Don't avoid me. Don't avoid me. இப்போ உங்களுக்கான நேரம். அவனுக்கு என்னுடைய உதவி தேவையா? தொந்தரவு செய்யாதே. நான் கொடுத்தேன். சரியோ பிள்ளைய? விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.